Hello friends, welcome to South Indian Culinary YouTube channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான ஸ்வீட் கார்ன் 3 வகையான டேஸ்ட்ல பண்ணலாம். பட்டர் கார்ன், மசாலா கார்ன், அப்புறம் ரோட் சைட், பீச் சைட் கடைங்கள்ல விக்கிற மாதிரி ஃபுல் சைஸ்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல ஒரு கப் அளவு கார்ன் இது மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இதுல 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்து இதை ஒரு மூடி போட்டு 10 இருந்து 12 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லயே குக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கார்ன் குக் பண்ணும்போது இதுல சால்ட் எல்லாம் எதுவுமே சேர்க்க கூடாது. வெறும் தண்ணி மட்டும் சேர்த்து இதை வேக வச்சு எடுத்துக்குங்க. இந்த கார்ன் பார்த்தோன்னா ரொம்ப சீக்கிரமாவே குக் ஆயிடும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துல இருந்து 12 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுட்டா போதும். பாருங்க, இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இது தண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணி வெறும் கார்ன் மட்டும் தனியா எடுத்து நம்ம வச்சிடலாம். இப்போ நம்ம முழு கார்னை வேக வைக்கிறதுக்கு ஒரு குக்கர்ல கார்ன் சேர்த்து இந்த கார்ன் பாதி அளவு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுலயும் உப்பு எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. தண்ணி சேர்த்து மூடி போட்டு இதை 1 விசில்ல இருந்து 2 விசில் விட்டாலே போதும். ரொம்ப சீக்கிரமாவே இது குக் ஆயிடும். பாருங்க, நான் 1 விசில் விட்டு எடுத்திருக்கேன். ப்ரெஷர் அதுவே ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி ஓபன் பண்றேன். பாருங்க, கார்ன் நல்லா சூப்பரா வெந்துடுச்சு. இதையும் இப்ப எடுத்து தனியா வச்சிடலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பட்டர் கார்ன் ரெடி பண்றதுக்கு ஒரு பவுல்ல நம்ம வேக வச்சிருக்க ஸ்வீட் கார்ன்ஸை பாதி அளவு எடுத்துக்கலாம். இப்போ இதோட 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்து இது மாதிரி சூடா இருக்கும் பொழுதே அந்த கார்ன் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அதுவே உருகிடும். நம்ம இதை உருகி சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ரூம் டெம்பரேச்சர்ல இருக்க பட்டர் சேர்த்தாங்களே அதுவே கரைஞ்சிடும். இப்போ இதோட 1/4 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதும் கொஞ்சமா உப்பு இதோட சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளவுதான், நம்ம பட்டர் கார்ன் ரெடி ஆயிடுச்சு. இந்த கார்ன் பார்த்தோன்னா குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம். ரொம்ப காரம் இருக்காது. பெப்பர் மட்டும் சேர்த்ததுனால உடம்புக்கும் நல்லது. இது குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது பவுல்ல மாத்தியாச்சு. இப்போ இது தனியா வச்சுட்டு மசாலா கார்ன் ரெடி பண்ணலாம். இப்போ மீதி இருக்க ஸ்வீட் கார்ன்ஸ் சேர்த்து இப்போ இதுல மசாலா ஆட் பண்ணலாம். இப்போ இந்த கார்னோட 1 டீஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம். இதோட 1/4 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, உப்பு தேவையான அளவு சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்டா இதோட ஒரு 2 to 3 டிராப்ஸ் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகம் சேர்க்காதீங்க. கொஞ்சமா 1 துளி 2 துளி இருந்தாலே போதும். இப்போ இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு பவுல்ல சேர்த்துக்குங்க. நம்ம ஃபுல் சைஸ் கார்ன் வேக வச்சிருக்கோம் இல்லையா, அதுல நம்ம மசாலா தடறதுக்கு ஒரு பிளேட்ல கொஞ்சமா சால்ட், கொஞ்சம்
ரெட் சில்லி பவுடர் சேர்த்து ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு ½ லெமன் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மிளகாத்தூள் உப்பு வந்து தொட்டு இது மாதிரி வந்து கார்ன் சுற்றியும் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்ம ரோட் சைடு கார்ன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க பட்டர் கார்ன் மசாலா கார்னும் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சுவையான ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சவுத் இந்தியன் culinary யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.